This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நான் காப்பி ரைட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன். கவுண்டமணி சொன்ன அந்த அட்வைஸ் நெகிழ்ந்த யோகி பாபு. காமெடி நடிகர் கவுண்டமணி கூறிய அட்வைஸை தான் இதுவரை நான் கடைபிடித்து வருகிறேன் என யோகி பாபு தெரிவித்துள்ளார். அப்படி என்னதான் கவுண்டமணி அட்வைஸ் செய்திருப்பார் என்பதை பார்க்கலாம். நடிகர் கவுண்டமணி செந்தில் காமெடியை இன்று பார்த்தாலும் வயிறு குலுங்க சிரிக்க விடுவோம். அன்றைய காலகட்டங்களில் அவர்களது காமெடியாகவே படங்கள் ஓடின என்பது மறுக்க முடியாது. காலம் மாற மாற விவேக், வடிவேலு, சந்தானம், சூரி, யோகிபாபு என காமெடியன்கள் வந்துவிட்டனர். ஆளுக்கு ஒரு ஸ்டைல் பின்பற்றுவார்கள். அதிலும் விவேக் எப்பொழுதுமே தனது காமெடியில் மூட நம்பிக்கைக்கு எதிராக கருத்துக்களை சொல்லி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார். பெரும்பாலான காமெடியர்கள் கவுண்டமணியை பின்பற்றுவார்கள். அந்த வகையில் யோகி பாபு கவுண்டமணியின் காமெடியை பின்பற்றுவதோடு அதாவது அறிவுரையையும் பின்பற்றி வருகிறாராம். யோகி பாபு கூறுகையில், மூத்த காமெடி நடிகர்கள் எல்லாரையும் சந்தித்து பேசியிருக்கிறேன். அவர்கள் நிறைய விஷயங்களை என்னிடம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கவுண்டமணி சார் சொன்ன ஒரு அறிவுரையை தான் இப்பொழுது வரை கடைபிடித்து வருகிறேன். முதல் முறை அவரை சந்தித்த போது, தம்பி யோகி பாபு, நீ எதை நோக்கி ஓடுகிறாயோ அதை நோக்கி ஓடிட்டே இரு. எவனாவது கூப்பிடுறான்னு திரும்பி பார்த்தா உன்னை திண்ணையில் உட்கார வச்சிடுவாங்க. உன் இலக்கு மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியணும்னு சொன்னார். சார்கிட்ட அப்போது பேசினேன். அதுபோல் வடிவேல் அண்ணனும் கோலமாவு கோகிலா படம் பார்த்துவிட்டு என்னை ஆஃபீஸுக்கு வர சொன்னார். அவர்கிட்டையும் ரொம்ப நேரம் பேசியிருந்தேன். விவேக் சாரும் அந்த படத்தை பார்த்துவிட்டு என்னை அழைத்து பேசினார். அவருடன் பிகில், அரண்மனை 3 உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளேன். சந்தானமும் சூரியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டனர் என யோகி பாபு தெரிவித்துள்ளார். இது பழைய போட்டி என்றாலும் தற்பொழுது வைரலாகி வருகிறது. இதுபோல் மற்றொரு பேட்டியில் யோகி பாபு கூறுகையில், கவுண்டமணி சாரை வைத்துதான் எங்களின் பிழைப்பே ஓடுது. அவர் பேசிய வசனங்களை தான் சில காட்சிகளில் நான் பேசுகிறேன். இதை அவரிடமே சொன்னேன். அவரோ, இதுக்கு என்னப்பா, எடுத்து போட்டு பேசுப்பா, நான் என்ன காப்பிரைட்ஸா கேட்க போகிறேன் என பெருந்தன்மையுடன் சொன்னதாகவும் யோகி பாபு தெரிவித்தார். விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சியின் கூட்டமாக நின்றிருந்தவர் பாபு. அமீர் நடித்த யோகி படம் மூலம் யோகி பாபுவாக மாறினார். விஜய், அஜித், ரஜினி போன்ற நடிகர்களுடன் நடிக்க தொடங்கினார். தர்பார், ஜெயிலர் போன்ற படங்களில் ரஜினியுடன் நடித்துள்ளார். அதுபோல் ஜெயிலர் 2விலும் நடித்து வருகிறார். வாரிசு படத்தில் கூட விஜயுடன் யோகி பாபு நடித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.